இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவம் முற்றிலும் மாறுபட்டு விட்டது ஆதி அப்போஸ்தலர்களிடமிருந்து. இன்றைக்கு எல்லா ஆசீர்வாதம், செழிப்பு, ஐஸ்வர்யம் தான். ஆனா அன்றைக்கு இருந்த தேவ மனிதர்கள் எல்லாம் பொருளாசையை வெறுத்தார்கள். ஆபிரகாமுக்கு சோதோமின் ராஜா பொருளை நீர் எடுத்துக்கொள்ள சொன்ன பொழுது ஒரு சாட்டையாகலும் பாதரட்சியுடைய வாரையாகலும் எனக்கு வேண்டாம்னு சொல்லி ஆபிரகாம் பொருளை தவிர்த்தான். எலிசா நாகமான் காணிக்கைகளை கொண்டு வந்த போது, வெளிநாட்டு பணத்தை கொண்டு வந்த பொழுது வருந்தி கேட்டுக் கொண்ட பொழுதும் அதை தள்ளிவிட்டான். தானியேல் பெல்சாத்சார் சொன்னா, ராஜ்யத்துல நீ 3ஆம் அதிபதியா இருப்ப, உனக்கு பொற்சரப்பணி ரத்தாம்பரம் எல்லாம் கொடுக்க போற. தானியேல் நிராகரித்தான். சாமுவேல் கேட்கிறார், யாருடைய இருதயம் எடுத்துக்கொண்டேன், யாரிடத்துல கண் சாடையாய் இருந்தேன், பொருளாசையை வெறுத்தார். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், ஒருவனுடைய வெள்ளியாகிலும் பொன்னையாகிலும் நான் இச்சிக்கவில்லை. யாரெல்லாம் பொருளாசையை வெறுத்தார்களோ, பொருளை தள்ளிவிட்டார்களோ, அவர்களை கொண்டுதான் ஆண்டவர் தேசத்திலே பெரிய அசைவை உண்டாக்கினார். தேசம் அசைக்க வேண்டும்னா பொருளாசையை வெறுக்கணும். ஆனா நாம எப்படி தெரியுமா, ஆடி காரிலையும் ஜெட் விமானத்திலையும் சொகுசா பயணம் பண்ண விரும்புகிறோம். பொருளாசையை வெறுக்கவே தேசம் அசைக்கப்படும்.